ஏக்கா, இந்த கூழ் ஊத்துறது ஏன் ஆடி மாசத்துல மட்டும் வைக்காவ? வாரம் வாரம் ஒரு வீட்டில் கூழ் ஊத்துறதுன்னு சொல்லி வச்சிருந்தா நமக்கு வீட்டில் சோறு பொங்கிய வேலையே இருக்காது. என்ன வாரம் வாரம் யார் வீட்டில் கூழ் ஊத்துறாங்களோ அவங்க வீட்டிலேருந்து இப்படி சோறு கறி கூட்டுன்னு அவ்வளவும் அள்ளி கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்தை ஓட்டிடலாம். பிறகு அடுத்த வாரம் யார் வீட்டில் ஊற்றுறாங்களோ அவங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதை வச்சு இன்னொரு வாரம் ஓட்டிக்கிடலாம். பத்தியலா ஐடியா இல்லாத பசங்களாக இருக்காங்கக்கா. ஏல உனக்கெல்லாம் கூழ் ஊற்றி கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் வேற உனக்கு வாரம் வாரம் ஒரு வீட்டிலேருந்து கூழை கொடுக்கணுமோ? ஆடி மாதத்தில் மட்டும்தான் அம்மனுக்கு கூழை படைப்பாவ. மற்ற நாள் உனக்கு வேணும்னா நீ சோறு கறி கூழ் கூட்டுன்னு பொங்கி வச்சு தின்னுக்கிடணும். ஆமாம் வசந்தி, ஆடி மாதம் மட்டும்தான் கூழ் ஊற்றுவாவ. அம்மனுக்கு அதுதான் நல்ல சிறந்த மாதம். அந்த மாதத்துல தான் அவ்வளோ கூழ் ஊற்றுவாங்க. இந்த குலதெய்வ சாமிக்கு ஏதாவது வேண்டுதல் நேர்த்திக்கடன் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த மாதத்துல தான் முடிப்பாவ. அவ்வளோ சொந்த ஊருக்கு சொந்த குலதெய்வ கோயிலுக்கு அப்போ தான் போயிட்டு வருவாங்க. எல்லாமே அந்த சாமிகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க ஆடி மாதத்தில் மட்டும்தான் செய்வாங்க. மற்ற நேரத்தில் நம்ம விருப்பம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய்க்கிடலாம். ஆட நீங்களே விடுங்க நிர்மலாக்கா. அவள் அப்படிதான் வீட்டில் சோறு கறி பொங்கணும் செலவாயிருமோன்னு பயந்துக்கிட்டு இப்படி வீடு வீடாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு காசை மிச்சப்படுத்தியா. ஏன் லட்சோ, இப்போ நீங்களும் வாங்கியிருந்தானே வந்திருக்கிறிய? நீங்கள் என்னமோ வாங்காமல் வந்த மாதிரியே சொல்கிறிய. ஏல நான் வாங்கி கொண்டாந்து உங்களுக்கு தானே வச்சுருக்கேன். நானே எடுத்து தின்னுப்பிட்டேன். கூழ் கீரை வடை மீன் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் வச்சுருக்கேன். வேறு உங்களுக்கு தெரியாமல் எதை நான் எடுத்து கொண்டு போய் உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன். ஆனால் லட்சு, எங்கே அந்த கருவாட்டு கறியை காணும், சிக்கன் கறியை காணும், இதெல்லாம் எங்கே போச்சு? வேற கொழுக்கட்டை எங்கே? இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அடைக்கியலா? எல்லாம் கிறுக்கி உங்களோட முன்னாடி வச்சு தானே நான் கருவாட்டு கறி வேண்டாம், சிக்கன் கறி வேண்டாம், கொழுக்கட்டை வேண்டாம், எங்கள் வீட்டில் திங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சே, நீங்கள் வாங்கி எங்களுக்காவது கொடுத்துருக்கலாங்க்கா. ஏன்னா இப்படி இருக்கியலோ தரலாமா? சரி, என்ன லட்சியம் அது? அடுப்பில் என்னமோ புகஞ்சு கிடக்கு. ஏல எதுவும் வைக்கல, அதில் வெறும் சுடு தண்ணி தான் போட்டு வச்சிருக்கு. இந்த அடுப்பெல்லாம் காலியாக விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்தாலும் ஏதாவது சமைக்கிற வேலை இருந்தால் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி போட்டு வைப்பேன். அது காற்றடிச்சதுன்னா புகஞ்சு எரிஞ்சுட்டு நடக்கும். ஓ அப்படியா? சரி சரி. எல்லாம் ஆமாம், இந்த உஷாவை எங்கே காணலை? நீங்களும் மட்டும்தான் இருக்கிறியா? உஷா எங்க? அந்த உஷா குந்தாணி நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். லட்சு வீட்டில் என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன காய் வச்சுருக்கு நான் பார்க்க தான் போகிறேன். அவ்வளோத்தையும் பார்த்துட்டு பறக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஏன்னா எங்களோட வீட்டில் இங்கே பெருசாக மரம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டோமேடே. பில்லுங்க தான் கிடக்கும். வேற ஆடு மாடு கட்டி வைக்க ஒரு ஓரமாக ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம் பின்னாடி. அது மட்டும்தான் கிடக்கும். இங்கே மரம்லாம் அவ்வளோ நாங்கள் வைக்கலையே. அது உஷாக்கு தெரியாதுல்ல, அவள் இந்த பக்கம் அவ்வளோவா வந்ததே இல்லையா. இன்றைக்கி தான் பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய இடம் கிடக்குன்ற விஷயத்தையே. அதான் ஆனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்னென்ன கிடக்கோ எல்லாத்தையும் பறிக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. நீங்கள் கூட எதையாவது மறந்து பார்க்காம விட்டுருந்துருப்பீங்க லட்சு. ஆனால் நம்ம உஷா அப்படி கிடையாது. பாருங்கள், எந்த சந்து பொந்துக்குள்ளேயாவது இருந்து என்னத்தையாவது பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அந்த ஆற்றுக்கு ஓரமாக பின்னாடி பாம்பெல்லாம் கிடக்கும்ட்டே. நாங்கள் வேலையும் அந்த பக்கம் அவ்வளோவா போக மாட்டோம். போனால் எங்கே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட போகுதுன்னு பயந்துக்கிட்டு அந்த இடத்த வேலி கட்டி வச்சுட்டு கிடக்கும். சொந்த இடத்தையே தனித்தனியாக பிரித்து. வேற இவ போய் என்னத்தையாவது நோண்டி வச்சுட்டு வம்பளித்து வச்சுக்கிற போகிறாமாக்கா. கூப்பிடுங்க கொஞ்சம். நம்ம உஷால சைனாக்காரி மாதிரி பாம்பையும் சுட்டு திம்பா, எலி பல்லின்னு எது வந்தாலும் சுட்டு திம்பா. அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. அவள் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடுவா. அதுவும் சரிதான். நீங்களும் 3 பேரும் எதை விட்டு வைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஒரு வழி பார்த்துட்டு தானே வாரிய. ஏல கூப்பிடுங்களே, அவளை என்னத்தையாவது இழுத்து வச்சுக்கிட்டு போகிறா வம்ப வளர்த்துக்கிட்டு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நிர்மலாக்கா. அவள் இந்த வந்துடுவா. அவள் போய் கொஞ்சம் நேரம் ஆட்டுல. அவளுக்கு ஏதாவது ஒன்று கையில் கிடச்சாதான் அவள் வருவா. இல்லைன்னா கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே கிடப்பா. அப்படி எதுவும் கிடைக்கலன்னா பள்ளம் தோண்டி தண்ணியாவது எடுத்து பார்த்துட்டு தான் அவள் வருவா. இல்லை என்னெல்லாம் சொல்லியா? ஆமாம் லட்சு, புதையல் கிதியில் எதுவும் கிடக்கா? வேற அவளுக்கு எதுவும் கையில் கிடைக்கலன்னா பள்ளம் எடுத்துருவா. பார்த்துக்குங்க. ஏல புதையலும் கிடக்காது, ஒன்றும் கிடக்காது. இந்த ஆடு இல்லை மாடு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டுன்னா அதுதான் கொல்லப்புறத்தில் புதைச்சி வச்சுருந்துருப்போம். அதை எதுவும் நோண்டி வச்சிட போகிறாமக்கா, பார்த்து. ஐயையோ, இதெல்லாம் வேறையா? அவ்வளோதான் நம்ம உஷா. அப்போ இன்னைக்கு ஒரு வழி ஆயிரும்னு நினைக்கேன். உன்னை காதல் செய்து கொல்ல போகிறேன். ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு கலக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு? ஏல மாசமா எதுவும் இருக்கிறியோ? பிள்ளை வேண்டான்னு அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிட்ட போல இருக்கேன். அடு சும்மா இருங்க வசந்தி அக்கா. நானே மரம் ஏறி தலை சுத்துதேன்னு வந்து உட்காந்துட்டு கிடக்கேன். ஏல என்னல சொல்லியா மரம் ஏறினியா? ஆமாம். வேற இந்த லட்சு இவ்வளோ பெரிய இடம் வச்சிருக்கு வீட்டுக்கு பின்னாடி. ஒரு மரமும் வச்சு வளர்க்கல. நானும் ஏதாவது கிடக்கோ வீட்டுக்கு பறிக்கிட்டு போகலான்னு நினச்சி தேடி பார்க்க ஒன்றும் கிடைக்கல. குப்பைங்க தான் கிடக்கு. அங்கே இங்கேன்னு மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி வைக்கோல் பில்லுன்னு.
அங்கே வேற என்ன கிடக்கு? வேஸ்ட் இந்த லட்சம்லாம். இவ்வளோ பெரிய இடம் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ஒரு பக்கம் மாமரம், கொய்யா மரம், சீத்தாப்பழ மரம், சப்போட்டா மரம், லெமன் மரம், நெல்லிக்காய் மரம், நான் அவ்வளோ மரத்தையும் வச்சுருப்பேன். இன்னொரு பக்கம் பலாப்பழ மரம், புளிய மரம், அப்புறம் வேறு என்ன எந்த மரத்துலேருந்துலாம் நம்மளால லாபம் எடுக்க முடியுமோ எல்லா மரத்தையும் வச்சு வளர்த்துருந்துருப்பேன் தெரியுமா? ஏல உங்கள வீட்டு பின்னாடி தான் அவ்வளோ பெரிய இடம் கிடக்க, நீ வச்சு வளர்க்க வேண்டியது தானே? உன்னை யாரும் வளர்க்கண்டான்னு சொன்ன மாதிரி பேசிட்டு கிடக்க. அதானே உங்கள வீட்டு பின்னாடி இடம் நல்லா தானே உஷா இருக்கு, நீ அங்கேயே வச்சு வளர்க்கலாம்ல, இவ்வளோ ஆசையாக சொல்லியாவா? அட நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா. நம்ம உஷாலாம் எல்லார் வீட்லேயும் என்னென்ன கிடக்குன்னு பறிக்கி திங்க தான் பார்ப்பா. அதெல்லாம் பாடம் எடுத்து வளர்த்துக்கிட மாட்டா. அதெல்லாம் பராமரித்து ஒழுங்காக வளர்த்தாதான் நல்லா வளர்ந்து காய் கனி வைக்கும். இவன் என்னத்தை பண்ணுவா? கடமைக்கு என்னத்தையாவது போய் எட்டி பாப்பா. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தண்ணியை விட்டுட்டு வந்து ஏன் இன்னும் காய் வைக்கலன்னு கோவப்பட்டு அவ்வளோத்தையும் பிடுங்கி போட்டுருவா. ஆமாம், அதுவும் சரிதான். நம்ம உஷா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. அட சும்மா இருங்கள. எங்களோட வீட்டு பின்னாடி செம்மண்ணே இல்லைக்கா, அவளும் களிமண் எடுத்து செஞ்சால் பானை தான் செஞ்சு விற்க முடியும் பார்க்க. சரி என்னத்துக்காவது உதவும் கிடக்கட்டும், வேற நமக்கு கையில் காசு எதுவும் வந்தால் பின்னாடியாவது வீடு கட்டி வைப்போம் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கு. ஆனால் மரம்லாம் வைக்கவே முடியல. எங்களோட வீட்டில் அந்த மண் நல்லா இருந்திருந்தால் நிறைய இவ்வளோ மரத்தையும் நான் வச்சு வளர்த்துருந்துருப்பேன். என்ன செய்ய, உங்களுக்கு தான் களிமண் இல்லாமல் நல்லா செம்மண்ணாக கிடக்கு. அவ்வளோ மண் பார்க்கையே நல்லா மண்புரெல்லாம் வச்சு சத்தாக கிடக்கு. ஏலே அந்த சத்தெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? அதான் ஆட்டு தண்ணி மாட்டு தண்ணின்னு அவ்வளோவும் கிடைக்கீங்க. அதுவே நல்ல உரம் தானே. வேற என்ன தேவைப்படும்? அது மட்டும் இல்லைல்ல, நம்ம லட்சு வீட்டில் கிடக்க ஆடு மாடு எதுவும் உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டேன்னா இங்கே தான் புதைச்சி வைப்பாங்களாம். ஏல என்னெல்லாம் சொல்கிறியா? நான் வேற ஒத்தையில் மீட்டு வந்திருக்கேனே. இந்த லட்சு ஆடு மாடை மட்டும்தான் புதைச்சி வச்சிருக்கா, இல்லை அவங்க மாமியார் தொல்லை பண்ணிகிட்டே கிடக்காவன்னு அவங்க மாமியாவையும் இங்கே தான் புதைச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏழை தேவையில்லாமல் பேசிட்டு எடுக்காத, சும்மா இரு சொல்லிவிட்டேன். ஆடு மாடு மட்டும்தான் எதுவும் உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டுன்னா இங்கேயும் புதைச்சி வைப்போம். வேற எங்கே கொண்டு போய் வைக்க முடியும்? அதெல்லாம் சுடுகாட்டில் விடுவானுவாளா? இருக்கிற மனுஷ பயிலுக்கே அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் அவ்வளோ பேர் பெருத்து போய் கிடக்கும். அதனால ஆடு மாடெல்லாம் இப்படி கொல்லப்புறத்தில் ஒரு ஓரமாக புதைச்சி வைப்பேன். அந்த ஆத்தங்கரை ஓரமாக கொஞ்சம் பாம்பெல்லாம் அங்கே தான் கிடக்கும். அந்த ஓரத்தில் புதைச்சி வச்சிருக்கு. அவ்வளோதான். ஏய் எப்பா, இது தெரியாமல் நான் பாட்டுக்கு பச்சை பிள்ளை கணக்கெல்லாம் போய் அந்த இடத்த சோவாரிட்டு வாரேன். அம்மா ஏல இந்த இளநீ எங்கிறது கொண்டு வந்தேன்? ஆமாம், எங்களோட வீட்டில் தென்னை மரமே இல்லையேட்டே. இது உங்களோட வீட்டு தென்னை மரத்துல இருந்தெல்லாம் நான் எடுக்கல லட்சு. உங்களோட வீட்டில் ஒன்றும் கிடைக்கல பார்த்துக்கிடுங்க. வேற வெறுங்கையோடு எப்படி திரும்பி வர்றதுன்னு சொல்லி தான் பக்கத்து வீட்டில் ஒரு தென்னை மரம் கொஞ்சம் இந்த பக்கமாக சாஞ்சு கிடந்தது. அதில் ஏறி பறிச்சிட்டு வந்தேன். இல்லை நீ பாட்டுக்கு பறிச்சிட்டு வந்துட்டேன். அந்த பொம்பளை கடந்து கத்திட்டு நடக்குமே, நாங்கள் தான் எடுத்தோன்னு சொல்லி. அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்கள வெட்டி தான் மரத்தை பாதி வெட்டி போட்டிருக்காவ. கீழே 4-5 இளநீ விழுந்து தான் கிடக்க அவங்கள வீட்டுக்குள்ளார. நான் சும்மா மேலே ஏறி அதெல்லாம் கீழே இருந்தது எதுவும் நல்லா இல்லை. அந்தால நானே மேலே ஏறி இது 3 மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால கண்டுபிடிக்காது அந்த பொம்பளை. சரியா போச்சு போ. சரியா, நின்ன ஊர்லேருந்து வந்த மாதிரி நின்றுட்டே கிடக்க. வந்து ஒரு வாரமாக உட்காரு சீட்டை அமைக்கிட்டு. சரி நிர்மலாக்கா, உங்கள கிட்ட தான் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பார்த்துக்கிடுங்க. என்னம்மாக்கா சொல்லு. ஆமாம், அந்த ஐஸ் பிள்ளை விஷயத்தில் என்ன தான் முடிவு எடுத்துருக்குறிய? வீட்டில் பார்த்த பையில வேண்டான்னு சொல்லி இந்த பையலுக்கு பேச கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் அவங்க தங்கச்சி மவன் தெரிஞ்சதும் உங்கள் வீட்டுக்காரவங்க வேணான்னு சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாவ. நீங்களும் அந்தால பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துட்டியாலே. வேற என்ன செய்ய முடியும்? அந்த மனுஷன்ட்டு அங்கேயே போய் மல்லுக்கா நிற்க முடியும்? அவ்வளோ முன்னாடி கத்திட்டு கிடக்காரு. வேற அடிச்சு விட்டாருன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? அதான் சண்டையை எதுக்கு பெருசுப்படுத்திட்டு நான் அமைதியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏக்கா, உங்கள் பிள்ளை ஆசைப்பட்டதுந்தானக்கா அந்த பையலுக்கு பேச கோயிலுக்கெல்லாம் வர சொல்லியிருந்தியா? வேற அவர் கோவப்பட்டுட்டாருன்னு இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பிள்ளை மனசை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆமாக்கா, அந்த பிள்ளை பாம்போல கிடக்கு பாவம். யாரு அவளா பாம்போல கிடக்கா? வீட்டுக்கு தெரியாமல் நைட்டில் போய் அந்த பையலை பார்க்குறது என்ன, வீட்டு வாசலில் நின்று அவன் பூ வச்சு விடியது என்ன, வெளியவே இவ்வளோ நடக்கு. ஃபோனு தான் பேசிட்டு அடப்பான்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு மணிக்கணக்கா. இன்னும் ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்தா என்னென்ன கிடக்குமோ தெரியல. அந்த பிள்ளை பாம்போல கிடக்கா. நான் மட்டும் ஒத்தையில் போராட முடியல மக்கா. என் வீட்டுக்காரவே மனசை மாற்றினாதான் இந்த கல்யாண பேச்சையே நான் எடுக்க முடியும் பார்த்துக்கிடுங்க. ஏக்கா, அப்படின்னா அந்த பயலுக்கு உங்கள் மவளை கட்டி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் தானா? எனக்கு சம்மதம் இல்லையான்றது இங்கே முக்கியம் இல்லை மக்களே. என் மாவ அவன் மனசில் ஆசையாக வளர்த்துட்டா. வேற இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகு இன்னும் அந்த பயல்கிட்ட பேசிட்டு தான் கிடக்கா என் மாவை. என்னக்கா சொல்கிறிய? அப்போ அந்த பிள்ளை கௌதம் பையிட்ட பேசிட்டு தான் இருக்காளா? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மக்களே. நாங்கள் வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ என் மாவா எந்நேரமும் அழுதுகிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை பேசாமல் சாப்பிடாம கிடந்தா. அவள் ஆசைப்பட்ட பையனுக்கே அவளை கட்டி வைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு என்ன சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தா தெரியுமா?
என் வீட்டுக்காரவையில் என் மாவன் இப்படி சந்தோஷமாக சிரிச்சு எடுத்து இருந்து பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேற இப்போ அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லவும் எதுவும் தப்பாக எதுனா முடிவெடுத்துட போகிறா, ஏதாவது பண்ணிக்கிட்ட போகிறான்னு சொல்லி வயத்தில் அவளை பார்க்குறது தான் என் வேலை. வேற அவளை கண்காணிக்காமல் நான் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு நைட்டே அந்த பையன் வந்து எங்கள் வீட்டு பின்னாடி நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுட்டு நடந்தான். யாருது நான் ஒரு பக்கம் ஜன்னல் திறந்து எட்டி பார்த்தா அந்த பையன் கீழே நிற்கா, என் மவன் மேலே நின்றுட்டு அடக்கான். அப்படியே நின்று பார்த்துட்டு நடந்தான். வேற நாங்கள் கூப்பிடவும் உள்ளே வந்துட்டா. ஓஹோ, அப்போ எல்லாம் இந்த நிர்மலா அக்காவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குன்னு நினைக்கேன். ஏக்கா உண்மையாவா சொல்கிறிய? அப்போ அன்னைக்கு அந்த பையன் வந்ததும் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமாக்கா. ஏன் அந்த பையன் நம்ம வீட்டை தாண்டி ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு நடந்தானே, என் மவளும் அங்கே போய் அவனை பார்த்து பேசிட்டு தான் வந்தா. நானும் பின்னாடியே தான் போனேன். வேற இந்த பிள்ளை எங்கே இந்த நேரத்தில் போகுது யாருக்கும் தெரியாமன்னு பார்த்தா அந்த பையனை பார்க்க போயிருக்கு. போன நேரத்துக்கு அடித்து இழுத்துட்டு வந்துடலாமான்னு தான் இருந்தது, ஆத்திரமாக வந்துச்சு. வேற யோசிச்சு பார்த்தேன், இப்போ நான் இவ்வளோ அடித்து இழுத்துட்டு வந்து வேற இவன் மனசை மாற்றவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வீட்டில் சரின்னு சம்மதிக்க முன்னே இந்த பையலை கட்டிக்கிறேன்னு அவள் சொல்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இவனை தான் கட்டிப்பேன் அவளும் சொல்லிட்டா, நாங்களும் சம்மதிச்சோம். வேற இதுக்கப்புறம் அவன் மனசை மாற்ற முடியும்னு நினைக்கிறியாலோ? இல்லை, அதான் நானும் கம்மனி விட்டுட்டேன். வேற திரும்பி பார்த்தா நீங்களும் 3 பேர் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு நடந்தீங்க. அதான் உங்களை மாதிரி வேறு யாராவது நின்று பார்க்காவலாம் என்னன்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அவள் கிளம்புன நேரத்துக்கு வந்துட்டேன். இதை என்னக்கா சொல்கிறிய? அப்போ நாங்களும் பார்த்ததும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாக்கா. இன்றைக்கும் அந்த பையன் வந்தான். என் மாவ தலையில் ஒரு பூ எடுத்து வச்சு விட்டுட்டு தான் போயிருக்கான். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் வெளியில். நீங்களும் அதை பார்த்ததையும் நான் பார்த்தேன். அக்கா நாங்களும் பார்த்தேன்னு சொல்கிறியல்ல, வேறு நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல? நீங்களாம் கேட்பியன்னு நினச்சேன், நீங்கள் எதுவும் கேட்கல. அதனால நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ நீங்கள் ஐஸ் வெள்ளட்டி இதை பற்றி எதுவும் கேட்கலையோ? இல்லை, நான் எதுவும் கேட்கல. இப்போ தான் உங்கள்கிட்ட இதை நான் சொல்லியேன். இந்த விஷயம் என் தங்கச்சிக்கு கூட தெரியாது. இதை வேற யார்ட்டையுமே நான் சொல்லலை. அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிக்கிறோமோன்னு ஒரு பயத்தில் தான் அவளை கண்காணிச்சுட்டே கிடந்தேன். வேற அந்த பிள்ளை இன்னும் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவன் மனசை மாற்றியது இதுக்கு மேலே கஷ்டம். வேற ஊர் அவ்வளவும் அவளை ஏற்கனவே தப்பாக பேசிட்டு கிடக்கு. அதான் என் வீட்டுக்காரவைய மனசை மாற்றி எப்படியாவது அவங்க தங்கச்சி மவனுக்கே என் மவளை கட்டி வைக்கணும்னு பார்க்கேன். நாங்கள் கூட நீங்களும் உங்கள் வீட்டுக்காரவைய மாதிரி வேணான்னு சொல்லி சண்டை கிளப்பியலும்னு நினச்சி பயந்துட்டோம். அதனால தான் நாங்களும் உங்கள்கிட்ட இப்போ சொல்லண்டான்னு விட்டு வச்சுருந்தோங்க்கா. நாங்கள் பார்த்து ஒவ்வொரு வாட்டி இந்த பிள்ளை இப்படி வெளியே நின்று பேசியாலே நம்ம பார்க்காம மாதிரி வேறு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவன்னு ஒரு பயத்திலேயே தான் கடந்தோம். உங்கள்கிட்ட சொல்லலாமா வேளாமான்னு இருக்கும்போது தான் நீங்கள் எதுவும் அந்த பிள்ளையை சத்தம் போட்டுருவியாலோ அடிச்சிருவியாலோன்னு பயந்து சொல்லாமல் விட்டுட்டோம். அட ஆமாம் நிர்மலாக்கா, நாங்களும் பார்க்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை வெளியே நின்று பேசுதா. அதான் நம்ம பார்த்த மாதிரி யாராவது பார்த்து எதுவும் பேசிடுவாங்களோன்னு பயத்தில் சொல்லலான்னு பார்த்தா உங்களை நினச்சி கொஞ்சம் பயம். நீங்கள் எதுவும் அந்த பிள்ளையை சத்தம் போட்டுருவியலோன்னு அந்தெல்லாம் அமைதியாக விட்டுருவோம். தெரியுமாக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நான் போய் அவள்கிட்ட சத்தம் போட்டாலும் அவன் மனசை மாற்றிக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாத்துக்கும் அவங்க அப்பனுக்கு இருக்கிற அதே கொழுப்பு தான் கிடக்கு. வேறு என்ன செய்ய முடியும்? அவர் மனசை தான் இதுக்கு மேலே மாற்ற முயற்சி பண்ணணும். ஏக்கா அப்படி என்னதாக்கா பிரச்சனை உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கும்? நான் தான் கல்யாணம் முடிச்சு வருமுன்னே அந்த பிள்ளை ஓடி போயிட்டுன்னு சொன்னேன்ல, அப்புறம் வேணா எனக்கு எப்படி தெரியும்? லட்சுமி அக்கா உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது தான் நான் அப்பவுமே சொன்னேன்லட்டு. உங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்டையும் அவங்க அப்பா கிட்டேயும் உங்கள் தங்கச்சியை விரும்புகிறாருல, அவர் வந்து பொண்ணு கேட்டார். அவங்க வீட்டிலேருந்து வந்து கேட்டாவ. அதுக்கு உங்கள் வீட்டுக்காரவங்க உங்கள் அப்பா எல்லோரும் சம்மதிச்சு நாங்களே உங்களுக்கு ஒரு வேலையை அமைச்சு கொடுக்கோம், நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வீடும் நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுக்கோம், அந்த வீட்டில் இருந்துக்கிடுங்க, எங்களோட கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி இருக்கட்டும் என் மவ இருக்கட்டும்னு சொல்லி அவங்க 2 பேரும் சமாதானம் பேசி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லி அனுப்பினவ. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வாங்க, அப்புறம் உடனே கல்யாணத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லி வேற சொன்ன அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணியிருக்காங்க, உங்கள் தங்கச்சியை இழுத்துட்டு அந்த பையன் ஓடி போயிட்டான். அதான் சம்மதம் சொல்லிட்டாவலே, அதுக்கு பிறகு ஏன் ஓடி போனாவ? அதானக்கா, அதான் வேலையும் நாங்களே அமைச்சு கொடுக்கோம், வீடும் நாங்களே வாங்கி கொடுக்கோம், அதே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேற ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்காவ. வேற அன்றைக்கி நைட்டே எதுக்கு ஓடி போனாவ? வேற எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோக்கா? அதுதான் மக்கா தெரியல. அந்த பிள்ளை வீட்டில் வந்து பேசிட்டு போன பிறகு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அன்றைக்கி எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாவ. வேற காலையில் விடிஞ்சு பார்த்தா அந்த பிள்ளைய காணலைன்னு சொல்லி அவ்வளோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிட்டு நடக்காவ. இந்த பையன் வீட்டில் யாரையுமே காணலை. அவங்க அம்மா அப்பா ஒரு தங்கச்சி வேற இருந்தது அவனுக்கு. அப்போது அவங்க 3 பேரும் எங்கே போனாவன்னு தெரில. அவங்க ஆல்ரெடி இங்கே வெளியே தான் போயிருந்தாவன்னு நினைக்கேன். இன்னும் கதைன்னு ஒன்றும் சரியாக தெரியல. அவங்களையும் காணலை, உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரவனோட தங்கச்சியும் காணலை, இவனையும் காணலை. அவ்வளோ ஒரு நைட்டில் எங்கே போனவனே தெரில. அன்றைக்கி போனவங்க ஒரு 5 வருஷம் கழித்து உங்கள் மாமனார் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி கேட்டு தான் வந்தாவ. வேற அப்பயும் உங்கள் வீட்டுக்காரர் ஒழுங்காக பேசலையா, சண்டை போட்டு நீ எல்லாம் இங்கே வராத, ஒன்னால தான் எங்கள் அப்பா இப்படி செத்து கிடக்காருன்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பி வச்சுட்டாரு. உங்கள் மாமியாரும் எவ்வளவோ போராடிச்சு.
ஏன்னா இப்படியே விட்டால் எப்படிலாம் எப்படி இருந்தாலும் அது உன் தங்கச்சி தானே, என் மவ தானே. அவள் நல்லா வாலியாலாம் இல்லையான்னு கொஞ்சம் பாருட்டு அவளுக்கு எது வேணும்னாலும் நம்ம செய்யுவோம். செய்யறத முடிவு பண்ணது தானே. என்னமோ ஏதோ தெரியல, எதுக்கு ஓடுனான்னு தெரியல, அதுக்காண்டி இப்படியேவா கோவமாக கிடப்பேன்னு உங்கள் மாமியார் எவ்வளவோ கேட்டு பார்த்துச்சு உங்கள் வீட்டுக்காரவள்கிட்ட. ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? ஆமாக்கா, என் மாமியார் கேட்டதெல்லாம் எனக்கு தெரியும். அதான் நான் வந்ததுக்கு பிறகு தானே 2 பேரும் செத்து போனவ. அப்போ எல்லாமே எனக்கு தெரியும். அவங்களவே கேட்டதில்ல. என் வீட்டுக்காரவேக தான் முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாரு. ஆமாம், அதனால தான் அந்த பிள்ளை ஏன் ஓடி போச்சுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமையே இருக்குது. அதை கண்டுபிடிச்சாதான் தெரியும் ஏன் அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னு. அது ஒரு நியாயமான காரணம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கார வேலை எப்படியாவது சமாதானப்படுத்தலாம். ஓஹோ, அப்போ அந்த அக்கா ஓடி போனதில் தான் பிரச்சனை இப்போது. அவங்க ஏன் ஓடி போனாவன்னு ஒரு நியாயமான ரீசன் கிடச்சிதுன்னா அப்போது நம்ம நிர்மலா அக்கா வீட்டுக்கார வேலை ஒத்துக்க வச்சிடலாம் கல்யாணத்துக்கு. என்ன? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த என்ன காரணம், அந்த காரணம் கொஞ்சம் நியாயமாக இருந்திருந்தா இவங்கள வீட்டுக்கார கொஞ்சம் சம்மதிக்க வைக்க முடியும். சரி, அப்போ இனிமேல் நம்ம அந்த வேலையை தான் பார்க்கணும். சரி அக்கா, பிள்ளை வேற ஒத்தையில் கிடக்கும் வீட்டில். நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கேன். மக்களே, நான் கிளம்பியம்மா. வேற என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே இது எங்கள் பொறுப்பு. நாங்கள் எப்படி ஆயினும் உங்கள் வீட்டுக்கார வேலையில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கும். கவலையே படாதீங்க. சரிம்மாக்கா, சரி நான் கிளம்பியேன்.